அண்ணா அண்ணா நீங்கள் பாருங்கண்ணா, தமிழ்நாடு அரசும் கவர்னருக்கு ஒரு பெரிய கோப்பு அனுப்பிச்சிருக்காங்க, பெரிய கோப்பு. அந்த நிறைய கோப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உதாரணத்திற்கு டெரரிசம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நாங்கள் விடுவிக்கக்கூடாதுங்கிறோம், தமிழ்நாடு அரசு விடுவிக்கணுங்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட் தான். ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அப்போ டெரரிசத்தை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்கதான், இதாங்க என் பாயிண்ட். இது கோர்ட்டு வரைக்கும் போகும், திரும்ப கோர்ட்டு பார்க்கும், ஓ போட்டா யூஏபிஏ என்எஸ்ஏ இதில் கைது செய்யப்பட்டவங்கள ரெமிஷன் கொடுக்க முடியுமா? இது தமிழ்நாட்டுக்கும் நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை அதில் அரசியலே கலக்கல. நான் முதல் பாயிண்ட்டே தெளிவாக சொல்லிட்டேன். பில்கிஸ் பானு அவர்களுக்கு தொடர்ந்து நான் பல இடத்துல பேசிகிட்டு இருக்கேன். இதற்கு முன்பு இதே ப்ரெஸ் மீட் ரெமிஷன் அன்றைக்கி நீங்கள் கேட்டபோது கூட நான் சொன்னேன், அண்ணா அரசு முடிவெடுத்திருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, பிருந்தா குரோவர் அட்வொகேட்லாம் போயிருக்கிறாங்க. பில்கிஸ் பானு அவங்களுக்கு நடந்தது சரியா? ரொம்ப தவறு. அப்போ பில்கிஸ் பானு கைதானவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுவீங்களா? யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தான், காலத்துக்கு குற்றவாளிகள் தான். கொடுமையிலும் கொடுமையான குற்றம் அங்கே நடந்திருக்கு.